உள்ளம் கொண்ட நேர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், நிம்மதியுடன். இப்போ எல்லா கோயில்லையும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அது ஏன் தெரியுமா? இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தணும். அப்போ தான் கோயில்களுக்கெல்லாம் இருக்கிற மூலவர்கள்லாம் உயிர் வரும், சாமிக்காரர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல்ல கும்பாபிஷேகம் ஆன முதல் 4வது வருஷம் சுவாமி கர்ப்பகிரகத்தில் இருப்பாராம். அடுத்த 4வது வருஷம் அவர் கொடிமரத்துக்கு போயிடுவாராம். அங்கே தான் அவர் இருப்பாராம். அதுக்கடுத்த 4வது வருஷம் கோபுர கலசத்தில் உட்காந்துருவாராம். அதனால தான் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள கடவுள் இருக்க மாட்டார், கோபுரத்தில் தான் இருப்பார். அதனால் உள்ளெல்லாம் சீர் பண்ணி எல்லாத்தையும் புனரமைச்சு எது எது வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. இது ஏன் நடத்துகிறாங்கன்னா, அந்த பாராயணம் பண்ணி பல வேத விற்பன்னர்கள் வல்லுநர்கள்லாம் வச்சு அவங்களெல்லாம் வச்சு பாராயணம் பண்ணி யாகம் வளர்த்தி எல்லாம் அந்த அஷ்டபந்தனம் பண்ணி அதில் சாமியை திருப்பி பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் கலச தண்ணி எடுத்துகிட்டு போய் கோபுரத்து மேலே ஊற்றி அதுக்கப்புறம் கடவுள் உள்ளே வருவார். அது வெளியில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது உள்ளேயே சாமி இல்லை வராதேன்னிடுவாங்க. வெளியே தான் உற்சவரை கும்பிட்டுட்டு போனோம், கொடிமரத்தை கும்பிட்டுட்டு போனோம். இப்படி தான் இந்த கும்பாபிஷேகம் தண்ணி தெளித்து உள்ள சாமி வந்த பிறகு தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடத்தும். இதில் என்னென்னா, மேலே கோபுரத்தில் நல்ல விதை நெல் இருக்குது பார்த்திங்களா, நல்ல முத்தின விதை நெல்லை தான் அதில் கொட்டுவாங்க. அந்த கோபுர கலசம் நிறைய விதை நெல்லை கொட்டி வைப்பாங்க. இது என்ன காரணம் சொன்னால், நம்ம நாட்டில் வெள்ளம் பஞ்சம் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு விதை நெல் கூட இருக்காது. அது நம்ம பயிர் வச்சு நம்ம எப்படி உயிர் வாழப்போகிறோம் சொல்கிறதுக்காக அந்த நாள்லையே இந்த விதை நெல்லை தூக்கி போய் நல்ல முத்தின விதை தான் காய வச்சு அதை எடுத்து போய் அந்த கோபுர கலசத்தில் கொட்டி மூடி வச்சுருக்காங்க. அது கெட்டே போகாது. சப்போஸ் நம்மளுக்கு இப்போ வெள்ளம் அடிச்சுட்டு போய் ஒன்றுமே இல்லாத நிற்கிற நேரத்துக்கு மேலேருந்து அந்த கோபுர கலசத்தில் இருக்கிற நெல்லை எடுத்து நம்ம மறுபடியும் நாற்று விட்டு பயிர் நட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்காக அந்த பஞ்சகாலத்தை போக்கிறதுக்காக இந்த காரணத்துக்காக தான் அந்த நாள் ராஜா மன்னர்லாம் இதில் கோபுர கலசத்தில் நெல்லை கொட்டி வச்சாங்க. இப்போ நம்ம உள்ள கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? முதல்ல வாசப்படி தொட்டு கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறோம். ஏன்னா கோபுரத்துலேயும் சாமி இருப்பார். அதே போல் உள்ளே போய் நம்ம மூலவரை உச்சனை எல்லாத்தையும் சுற்றி வெளியே வரும்போது கொடி மரத்தாண்டியும் உழுந்து சாமி கும்பிட்றோம். ஏன்னா இந்த 4 வருஷத்தில் அவர் எங்கெங்கே இருப்பாரோ அதனால் யாருக்கும் அது கணக்கு தெரியாதுன்னா எல்லாத்தையுமே கும்பிட்டுட்டு வந்துடுறோம். உள்ளேயும் கும்பிட்றோம், கோபுரத்தையும் கும்பிட்றோம், போகும்போது தொட்டு வாசகாலையும் கும்பிட்றோம், உள்ளே போய் மூலவர் கும்பிட்றோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொடி மரத்தாண்டு விழுந்து கும்பிட்டுட்டு வர்றோம். இதுதான் இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு உண்டான ஒரு ஐதீகம். வாழ்க வளமுடன், நலமுடன்.